மற்றொரு அண்மைச் செய்தி, இளநிலை மருத்துவ கலந்தாய்வை நடத்த தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கிறது. கருணை அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதில் மாணவர்களுக்கு பாகுபாடு காட்டப்பட்டிருக்கிறது ஆகிய குற்றச்சாட்டுகளை தாங்கிய மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை நடத்தியது. வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட புகார்கள் தொடர்பாக நீட் தேர்வுகளை மீண்டும் நடத்த வேண்டும், அதே போல அண்மையில் வெளியிடப்பட்ட நீட் தேர்வு முடிவுகளை நிறுத்தி வைக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளும் மாணவர் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இளநிலை மருத்துவ கலந்தாய்வை நடத்த தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நீட் தேர்வு முறைகேடு மற்றும் வினாத்தாள் கசிவு ஆகிய விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்குமாறு அந்த தேர்வை நடத்தியும் தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல இந்த வழக்கையும் ஒத்திவைத்திருக்கிறது. எனவே அடுத்த முறை இந்த நீட் தேர்வு குறித்த விவகாரம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் போது என்டிஏ என்று சொல்லப்படக்கூடிய தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட வழக்கு விசாரணை நடக்கும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஆண்டு திட்டமிட்டபடி இளநிலை மருத்துவ கவுன்சிலிங் நடக்கும், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பது இப்போதைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் உறுதியாயிருக்கிறது. அதே போல தேசிய தேர்வு முகமை அளிக்கக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. குறிப்பாக இந்த நீட் தேர்வில் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு நேர பற்றாக்குறை காரணமாக கூடுதலாக சலுகை வழங்கப்பட்டது. அந்த சலுகை என்னவென்றால் கருணை அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது. அதற்கு கடுமையான எதிர்ப்பு மற்ற மாணவர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அதே போல ஒரே பயிற்சி மையத்தை சார்ந்த 7 பேர் முதலிடம் பெற்றிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் தற்பொழுது நாடு முழுவதும் பல இடங்களில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது நீட் கவுன்சிலிங் தடை விதிக்க வேண்டும், ஏற்கனவே வெளியிடப்பட்ட நீட் தேர்வு முடிவுகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. தற்பொழுது நீட் கவுன்சிலிங் நடத்த தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த ஆண்டு வழக்கம் போல இளநிலை மருத்துவ கலந்தாய்வு தொடர்ந்து நடக்கும், திட்டமிட்டபடி நடக்கும் என்ற தகவல் இதன் மூலமாக உறுதியாகிறது.